அதுமாதிரி வயசானவர்கள் ரொம்ப அதிகமாக இறப்பு சதவீதன்ற ஆங்கிளில் வயசானவங்க முக்கியமாக என்ன பண்ணணும் அப்படின்னா தடுப்பூசிகளை கண்டிப்பாக போடுங்க. இந்த HMPV தடுப்பூசி கிடையாது. நிமோனியா தடுப்பூசி 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி போடணும். ஃப்ளூ தடுப்பூசி வருஷம் போடணும். இதெல்லாம் வயசானவங்க போடுறதே இல்லை. இந்த தடுப்பூசிகளை அவங்க கட்டாயம் போடணும். அப்புறம் பப்ளிக்கு இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, மாஸ்க் தயவு செஞ்சு யாருக்கு இந்த இருமல் சளி இருக்கோ நீங்கள் மாஸ்க்கை போடுங்க. இப்போ இங்கே பிரச்சனை என்னன்னா, பயந்துருக்கவங்களாம் மாஸ்க்கை போடுறான். ஆனால் இந்த இருமல் சளி ஜுரம் இருக்கிறவன் நல்லா பஸ்ஸில் உட்காந்துக்கிட்டு திறந்த வெளியில் உட்காந்து அப்படின்னு வந்துக்கிட்டு இருக்கான். அவன் தான் எல்லாருக்கும் ஸ்ப்ரே அடித்து சுற்றிக்கிட்டு பரப்பிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவன் மாஸ்க்கே போடுறதில்ல. அப்போ இம்பார்ட்டண்ட்டான விஷயம் யாருக்கு இருமல் சளி ஜுரம் இருக்கும் நீங்கள் மாஸ்க்கை போடுங்கன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை விட்டுட்டு பப்ளிக்கெல்லாம் மாஸ்க்கை போட்டுட்டு இருக்கிறது மாஸ்க்காரனுக்கு தான் வியாபாரம். அதனால் இந்த ஆங்கிளும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இந்த ப்ரிகாஷன்ஸ் நம்ம பண்ணணும். டேஞ்சர் அறிகுறிகள் பெருசாக வராது. சப்போஸ் வந்ததுன்னா ஜென்ரலாக மற்ற வைரஸில் வரக்கூடிய டேஞ்சர் அறிகுறிகள் இதுக்கும் பொருந்தும். இது அதிகமாக மூச்சு வாங்குது, ஆக்சிஜன் குறையுது, வென்டிலேட்டர் தேவை இருக்குது, அப்படி இல்லைனா பார்த்திங்கன்னா பேஷண்ட் மயங்குறாங்க, ரத்தம் இரும்புறாங்க, இது மாதிரி ஏதாவது அறிகுறி இருந்ததுன்னா நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டல் வர வேண்டிய தேவை இருக்குது. மற்றபடி பயப்படாதீங்க. எனக்கு தெரிஞ்சு சிம்பிளாக ஒரே லைனில் சொல்லணும்னா, செந்தில் கவுண்டமணி அப்படின்னா நம்மளுக்கு காமெடி தான் ஞாபகம் வரும். அதே தான் நான் ஹியூமன் மெட்டானிமோ வைரஸும் ஒரு ஜாலியான வைரஸை தான் பார்க்குறேன், வந்துட்டு போவோம் அப்படின்ட்டு. ஆனால் திடீர்னு செந்தில் கவுண்டமணி சார் ஒரு படத்தில் எல்லாரையும் கொலை பண்ணுறாங்க அப்படின்னா ரசிகர்கள் திடீர்னு ஆச்சரியமாக பார்ப்பாங்க, ஏன்னா செந்தில் கவுண்டமணி சார் கொலை பண்ணுறாங்களா அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் இந்த ஹியூமன் மெட்டானிமோ வைரஸ் பல பேரை பண்ணுச்சுன்னா ஆச்சரியமாக பார்ப்போம். அப்போ கேள்விகள் எல்லாமே சைனாவை நோக்கி எழும்பும் அப்படின்றத மாற்று கருத்து இல்லை. கொரோனாலையும் இப்படி இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு தான் வரும் அப்படின்னாங்க. ஆனால் இங்கே இறந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா வயசான தாத்தாங்களும் பாட்டிங்களாம் தான், குழந்தைங்க கிடையாது. குழந்தைங்க நிறைய பேர் எல்லாம் பிறந்தோடனே நிறைய தடுப்பூசி போடுவாங்க, எதிர்ப்பு சக்தி ஓரளவுக்கு இருக்கும். எதிர்ப்பு சக்தி சென்சர்னால் அந்த வைரஸ்க்கு காம்பீட் பண்ணுறதுக்கு. ஸோ குழந்தைங்க கண்டிப்பாக இன்ஃபெக்ட் ஆவாங்க. ஆனால் இறக்கிறதுக்கான வாய்ப்புன்றது பயப்படாதீங்க, இருக்காது. கொரோனாலையுமே இல்லை. கொரோனான்றது ரொம்ப டேஞ்சராக இருந்தது, அதுலேயே இல்லை. அப்படின்னு இருக்கும்போது இந்த மெட்டானிமோ வைரஸ் டிடெக்ட் ஆகும், அவ்வளோதானே தவிர இப்போ எத்தனை குழந்தைங்க இறந்ததான் நியூஸ் வந்தது, ஒன்றுமே இல்லையே. அதனால் யாரும் பயப்படாதீங்க. எப்போ இறப்பு சதவீதம் அதிகமாகுது அப்படின்ற மாதிரி வருதோ அப்போ நம்ம டிபேட் பண்ணுவோம். அது வரைக்கும் நீங்கள் யாரும் பயப்படாமல் கூலாக ஜாலியாக இருங்க. தொண்டையில் உட்காந்தவொடனே இரும்பல் சளி அறிகுறியே என்ன கண்டே பிடிக்க முடியாது. கோல்டு அப்படின்னு கோல்டு சார்ன்றால அவனுக்கெல்லாம் என்ன அறிகுறியோ அது அறிகுறி. ஸோ தொண்டை கரகரப்பு, இரும்பல், சளி, மூக்கில் தண்ணி, மைல்டாக ஜுரம், அவ்வளோதான். ஒன்றுமே இல்லை. மக்களுக்கு நான் இப்போ என்னென்ன பாயிண்ட்டு சொன்னோன்னா தமிழக அரசு அதை சொல்லணும். சிம்டம்ஸ் இருக்கவங்களாம் மாஸ்க்கை போடுங்கப்பா, வயசானவங்களாம் தடுப்பூசியை போடுங்கப்பா, சீக்கிரமாக எதாவது வயசானவங்களாக இருந்தீங்கன்னா ஒன்று ஹாஸ்பிட்டல் போங்கப்பா, குழந்தைங்களாம் தடுப்பூசி போடாமல் இருக்காதீங்கப்பா அப்படின்ற மாதிரி இந்த விழிப்புணர்வு தான் கொண்டு போய் சேர்க்கணுமே தவிர அதுக்கெல்லாம் முயற்சிகள் டேரெக்டாக எடுத்து அரசு செயல்படுத்தணுமே தவிர மற்றபடி ஐயோ ஐயோ அவ்வா அப்படின்ற ஆங்கிலே நம்ம யாருமே எடுக்கக்கூடாது, தேவையே இல்லை. அது ஏன் நான் சொல்கிறேன்னா, பல பேர் டிப்ரெஷனுக்கு போயிடுறாங்க. நேற்றெல்லாம் ஒரே ஃபோனு, சார் என் பையனை நான் ரூமில் பூட்டி வச்சிட்டேன் குழந்தைய, ஏன்னா அவன் வெளியே அந்த வைரஸ் வந்துடும்னு பயமாக இருக்குது, 2 நாளாக திறக்கலையா அந்த அம்மா. இந்த அம்மாங்களாம் எவ்வளோ இந்த கேரிங்கிற பேரில் எவ்வளோ தரமான மூளை கெட்ட வேலைகளாக செய்கிறாங்கன்னு பாருங்கள். 2 நாள் குழந்தைய உள்ளே பூட்டி வச்சிட்டிங்கன்னா அந்த குழந்தை டிப்ரெஷன்லேயே ஒரு மாதிரி ஆகிடுவான். அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் சில பேர் நிறைய பயந்துக்கிறாங்க. அதனால தான் சொல்கிறேன், பயப்படாதீங்க, கூலாக இருங்க, பார்த்துக்கலாம். ஏதாவது அப்படி ஏதாவது ஏறுதுன்னா நானே சொல்கிறேன், பயப்படாதீங்க.